ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து த ஏஜ் ஆஃப் ரீசன். இட் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் பெயின். இது 3 பார்ட்டாக வெளிவந்திருக்கு, 3 பார்ட்ஸ். அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து என்ன பற்றினதுன்னா, அவரோட கடவுளை பற்றின அவரோட எண்ணங்களும் அதனுடைய ஆர்கியூமெண்ட்ஸையும் சொல்லியிருக்கிறாரு. 2வது பார்ட்டில் வந்துட்டு பைபிளில் உள்ள சில குறிப்புகளையும் அதனை பற்றின விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி தான் அவரோட ரைட்டிங்ஸ் போயிட்டுருக்குது. இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி மக்களை திங்க் பண்ணுறதுக்காக இவர் இந்த இதை உருவாக்கியிருக்கிறாரு. பைபிளில் உள்ள சில குறைபாடுகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டு விதத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து டெய்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது தான். இதனுடைய கோட்பாடு படி பார்த்தோன்னா, இயற்கையை தான் அவங்க வந்து தெய்வமாக, இயற்கையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அதனால் அந்த ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் இவருடைய ரைட்டிங் இருக்குது. இதில் வந்து இவர் அதுக்கு மக்களுக்கு புரிய விதத்தில் வந்துட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியில் நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸ் என்ன, அவங்க வந்து எப்படி வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனல் பவரை, அதாவது சர்ச்சோட பவரை பொலிட்டிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பைபிள் இஸ் அன் ஆர்டினரி பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ரேதர் தென் எ டிவைனரி இன்ஸ்பயர்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் he promotes natural religion and argues for the existence of கிரியேட்டர் காட். இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஹி மேட் டெய்சம் அப்பீலிங் அண்ட் அக்சசபிள் டு த மாஸ். அந்த மாதிரி ஒரு எளிமைப்படுத்தி அந்த டெய்சிசம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரிஜினலி ஹி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் அன்பாண்டட் பேம்ப்ளெட்ஸாக தான் கொடுக்குறாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ஈவன் தோ த புக் ஆர் வெரி இன்ஸ்டெட் ஆஃப் புக்ஸ், பிகாஸ் இட் இஸ் வெரி சீப்பர் அண்ட் இட் இஸ் ஈஸி டு கேரி டு ஆல். அதனால் அந்த மாதிரி கொண்டு போகிறாரு. ஃபியரிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் வாட் இட் இஸ் வியூட் அஸ் அ பொட்டான்ஷியல் ரெவல்யூஷனரி ஐடியாஸ். அதனால் அந்த புக்காக போகிறத விட இது பேம்ப்ளெட்ஸாக போகிறது ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சி அது மாதிரி கொண்டு வராரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த கரப்ஷன்ஸையும் சேர்த்து இதில் சொல்கிறாரு. அதாவது மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய இதங்களை எடுத்து சொல்கிறார், மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பெயின்ஸ் ஒர்க் இன்ஸ்பயர்ட் அண்ட் கைடட் மெனி ஃப்ரீ திங்கர்ஸ். ஸோ இதை வச்சு நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைகிறாங்க. இது கூட சேர்த்து நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ரிவலேஷனையும் வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு கடவுள் வந்து கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹி maintains can be verified only by the individual receivers of the message, and so is weak evidence of God's existence. எப்படி அது கடவுள் வந்து ஒருத்தனுக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து மக்கள் இடையில சிந்திக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பெயின் ரிஜெக்ட்ஸ் ப்ரொஹிபசி அண்ட் மிராக்கல்ஸ். அற்புதங்கள் நடக்கிற மாதிரி கொண்டு வர்ற இந்த ஃபாதர்ஸ் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணி அதுக்கான ப்ரூஃபை ரிவீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் உள்ள விஷயங்களில் சொல்லும்போது, பெயின் ஆர்கியூஸ் தட் ஒன்லி ரிலையபிள் அன்சேஞ்சிங் அண்ட் யூனிவர்சல் எவிடன்ஸ் ஆஃப் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த நேச்சர் வேர்ல்டு, த பைபிள் ஆஃப் டேஸ்ட். நேச்சர் தான் பைபிள்னு சொல்கிறாரு. he contents should be a human invention such as பைபிள். அதனால் பைபிளை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ரேதர் அ டிவைன் இன்வென்ஷன், இட் ஷுட் பி கிரியேஷன் தான் வந்துட்டு கடவுளுடைய படைப்பே தவிர பைபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 2 ஆஃப் ஏஜ் ஆஃப் ரீசன் வந்து என்ன சொல்லுன்னா, he does just that by pointing the numerous contradiction in the Bible. எக்ஸாம்பிளுக்கு த மோஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி ஆஃப் ஆல் த திங்ஸ் கால்டு மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், கடவுள் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரிலேட்டட் இன் த நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள எல்லாத்தையுமே சொல்றாரு. இஸ் தேட் ஆஃப் த டெவில் ஃப்ளையிங் அவே வித் ஜீசஸ் கிறிஸ்ட் அண்ட் கேரிங் ஹிம் டு த டாப் ஆஃப் த ஹை மவுண்டன் அண்ட் டு த டாப் ஆஃப் த ஹையஸ்ட் பினக்கிள் ஆஃப் த டெம்பிள் and showing him and promising to him all the kingdoms of the world. இதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்க முடியும், how happened it
that he didn't discover America, or is it only with kingdoms that his சூட்டி ஹைனஸ் ஹேஸ் அன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. எப்படி டெபிளுக்கு இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதை வந்து மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நிறையா அனாலிசிஸை வந்து அந்த பைபிள்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பைபிளில் வந்து எக்ஸ்ட்ராவாக எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னதெல்லாம் ஓன் வேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கே அது பைபிளுக்கே அது எதிரான கருத்துக்கள் என்னென்னலாம் அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா சர்ச் பைபிளில் உள்ள விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஓல்டு டெஸ்டிமெண்ட்ஸ்லையும் என்ன மாதிரியெல்லாம் மக்களை வந்து ஏமாத்தியிருக்கிறாங்க, கடவுள் இதெல்லாம் அப்படிலாம் செய்வாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின்ஸை எழுப்பியிருக்கிறாரு. இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள ஃபேமஸ் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில கோட்ஸ் இருக்குது, அவரோட கோட்ஸு. அது வந்து நல்ல ஃபேமஸான கோட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிலீவ் இன் ஒன் காட் and no more, and I hope for happiness beyond this life. I repeat, I believe in one God and no more, and I hope for happiness beyond this life. இது ஒரு ஃபேமஸ் கோட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோட்டும் இதுலேருந்து சொல்கிறேன். All national institutions of churches, whether Jewish, Christian or Turkish, appear to me no other than human inventions, set up to terrify and enslave mankind and monopolize power and profit அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவும் அவருடைய அனதர் ஃபேமஸ் கோட். அப்புறம் வந்து மை ஓன் மைண்ட் இஸ் மை ஓன் சர்ச். இந்த கோட்டும் இந்த கோட்டேஷனும் கொடுத்தது வந்து இவருடைய த ஏஜ் ஆஃப் ரீசனில் உள்ள கோட்டு தான் இது. ஸோ தீஸ் ஆர் த ஃபேமஸ் சம் ஆஃப் த ஃபியூ ஃபேமஸ் கோட்ஸ் we can find in the age of reason. ஸோ இதோட நான் வந்து ஏஜ் ஆஃப் ரீசன் பற்றி நான் முடிக்கிறேன். அடுத்து இன்னொரு புக்கோ இல்லை இன்னொரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம்.